வணக்கம் நண்பர்களே. நாம் 22ஆந்தேதி இன்றைக்கி என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்ளூ, அடுத்து சின்ன கால்குலேஷன். இந்த கால்குலேஷனை எப்போவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம 4 டிஜிட்டை கண்டுபிடிக்க முடியும். இப்போது இங்கே 2 நம்பர் கொடுத்துருக்காங்க ஏபிசியில். இங்கே 9 7 லெஃப்ட் சைடு டைரெக்ஷனில் மொதல் நம்பர் அப்படியே வந்துருச்சு, கடைசி நம்பர் அப்படியே வந்துருச்சு 9 7. ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நம்பரில் +5 போட்டிருக்காங்க, இந்த நம்பர்லேயும் +5 போட்டிருக்காங்க. அதாவது மாற்றி கிராஸ் பண்ணி கொடுத்துங்களா. 0ல் 5 போட்டு இங்கே வச்சுட்டாங்க, 3ல் 5 போட்டு இங்கே வச்சுட்டாங்க. 2 நம்பர் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கு, 2 நம்பர் கிராஸாக உட்காந்ததில் +5. அதாவது ஒரே ஃபார்முலா, ஈஸி ஃபார்முலா வச்சுருக்காங்க. இவங்க 22ஆந்தேதிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 28ஆந்தேதிக்கு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க, 42 61 39 16 39 16 42 61. அதாவது நேற்று வச்ச ஃபார்முலாவே இங்கே வச்சுருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஃபார்முலாவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கே அந்த ஃபார்முலா எடுத்து பார்த்தோம்னா, இந்த 42ல் அதாவது இங்கே 4 1 அந்த இடத்துல இருக்கலாம். இங்கே 2 6 இருக்குது, 26 இருக்குது. அப்போ என்ன நம்பர் கூட்டியிருப்பாங்க? 5ஆம் நம்பர் போட்டு கூட்டியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை 2ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் போட்டு கூட்டியிருக்கலாம். 3ஆம் நம்பர் போட்டு கூட்டினாங்கன்னா 45 91. சரிங்களா? அல்ல 49 51 ரிவர்ஸில் வைக்கணும். அப்படி கால்குலேஷன் இருக்கணும். இன்றைக்கி என்ன நம்பர் வரும், இந்த 2 நம்பர் வச்சு கெஸ் பண்ணுங்கள். ஏபிசி என்ன, ஏபிசி என்ன கெஸ் பண்ணுங்கள், கண்டுபிடிப்போம். நன்றி, வணக்கம்.